உப்பு இல்லாத உணவை உங்களால் ஒருவேளையாவது சாப்பிட முடியுமா? ஆனால் 1000 வருடங்களாக ஒரு கடவுள் உப்பு இல்லாத உணவை மட்டுமே சாப்பிடு வருகிறார். கும்பகோணம் அருகே உள்ள உப்புலியப்பன் கோயில். இங்கே பெருமானுக்கு படைக்கப்படும் மிளகு பொங்கல் முதல் வடை வரை எதுவுமே ஒரு சிட்டிகை உப்பு கூட சேர்க்கப்படுவதில்லை. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த பிரசாதத்தை சாப்பிடும் யாருக்கும் அது உப்பில்லாதது போலவே தெரியாது. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் உப்பு கலந்த உணவை கோயிலுக்குள் கொண்டு சென்றால் அது பெரிய பாவாச் செயலாக கருதப்படும். உப்பிலியப்பன் கோவிலில் மட்டும் ஏன் இப்படி உப்பில்லா நைவேத்தியம் என்று தெரியுமா? கும்பகோணம் அருகே உள்ள இந்த திவ்ய தேசத்தில் ஸ்ரீ விஷ்ணுவின் அவதாரமான உப்பிலியப்பன் பற்றிய ஒரு அற்புதமான ஸ்தல புராணம் உள்ளது. மார்க்கண்டேய முனிவர் பூமாதேவியை மகளாக வளர்த்தார். திருமண வயது வந்தபோது பெருமாள் வயதான பிராமணராக வந்து அவரை மணம் கேட்கிறார். அப்போது முனிவர் சொன்னார், என் மகளுக்கு சமையல் தெரியாது, உப்பும் சரியாக போடத் தெரியாது. அதற்கு பெருமாள் சிரித்தபடி, எனக்கு உப்பே தேவையில்லை, அவள் செய்யும் எந்த உணவும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்வேன் என்று உறுதியளித்தார். அந்த நாளிலிருந்து இத்தலத்தில் பெருமானுக்கு உப்பில்லாத நெய்வேத்தியம் மட்டுமே சமர்ப்பிக்கப்படுகிறது. இதில் ஆச்சரியம் என்ன என்று தெரியுமா? உப்பில்லா பிரசாதம் சாப்பிடும்போது அது உப்பில்லாதது போல தெரியாது. அது ஏன் என்று தெரியுமா? அங்கே கலந்திருப்பது அன்னையின் அன்பு, பெருமானின் அருள். இன்றும் உப்பிலியப்பன் கோவிலில் இந்த உப்பில்லாத பிரசாதம் படைக்கும் ஐதீகம் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.